Good morning students, I am MRK. Today class 11th Max Chapter 1 Sets Relation and Functions Exercise 1.2 9th sum. Question என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா in the set of z of an integers define m related to n. If m minus n is divisible by 7, prove that r is equivalence relation அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் மூணு ட்ரூ அப்படின்னு வந்தால் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 5 மார்க். ஓகே, பப்ளிக் கொஸ்டின்ஸ். ஓகே, சரி. இப்போ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்றது வந்து மிரர் மாதிரி ஏக்கமா ஏ அப்படின்னு எடுக்கிற மாதிரி எடுக்கணும், பிகமா பி அப்படின்னு எடுக்கிற மாதிரி எடுக்கணும். ரெண்டு நம்பர் எடுக்கையில் அதோட கிடைக்கக்கூடிய ஆன்சரானது மைனஸ் பண்ணையில் அது கிடைக்கக்கூடிய ஆன்சரானது 7ஆல் டிவைட் பண்ணலாம் அப்படின்றதான் கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஓகே, அப்போ எம்ன்றது 7ன்னு வச்சுக்கிட்டோம்னா மறுபடியும் எம் தானே. அப்போ 7 - 7 = 0. அப்போ 0 7ஆல் டிவைட் பண்ணால் 0 வந்துடும். அப்போ விச் இஸ் டிவைசபிள் பை என்னது 7 அப்படின்ற அர்த்தம். therefore இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சிமெட்ரிக் அப்படின்னா ஏ பி அப்படின்னு ரிலேட்டட்னா பி ரிலேட்டட் டு ஏன்னு மாறி வரணும், திருப்பி வரணும் ரிவர்ஸில். அப்போ எம் ரிலேட்டட் டு என்னன்னா m - n இஸ் டிவைசபிள் பை 7 சொல்லுவாங்க. n - m டிவைசபிள் பை 7 வரணும். எம்முக்கு ஏதோ ஒரு நம்பர் சம் இன்டிஜர் எடுத்துக்கிறோம், 14 எடுத்துக்கிறோம், எண்ணுக்கு வந்து 7 எடுத்துக்கிறோம். m - n கழிச்சோம்னா பாசிட்டிவ் 7 வரும். டிவைசபிள் பை 7 தான் அது 1ன்னு ஆயிரும். மாற்றி எண்ணு முன்னாடி போட்டு பின்னாடி எம்மை போட்டு n - m போட்டால் -7 வரும். அதையும் 7ஆல் டிவைட் பண்ணலாம், ஆனால் -1 வரும். ஓகே சொல்கிறது இதுதான் உடைய ப்ரொசீஜர். அப்போ ரெண்டையுமே வந்து நம்ம என்ன செய்யலாம், விச் இஸ் டிவைசபிள் பை 7 தான். அப்போ இட் இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். சிமெட்ரிக் இஸ் சிமெட்ரிக். ஓகே, ட்ரூ அப்படின்னு அர்த்தம். அப்போ n ரிலேட்டட் டு m. டிரான்சிட்டிவ் அப்படின்றது 3 இது எடுக்கணும் எலமெண்ட்டு ஏபிசி அப்படின்ட்டு. ஏ ரிலேட்டட் டு பினா, பி ரிலேட்டட் டு சினா, ஏ ரிலேட்டட் டு சி அப்படின்னு வரணும். அப்போ எம்மு என்னு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லுன்னு ஒன்று எடுக்கிற மாதிரி எடுக்கிறோம். எம் ரிலேட்டட் டு என்னன்னா m - n இஸ் டிவைசபிள் பை 7. என்னு எல்லையும் எடுத்திருக்கேன்ல, என் ரிலேட்டட் டு எல் அப்படின்னா என்னு -l இஸ் டிவைசபிள் பை 7. அப்போ எம்முக்கும் இந்த லாஸ்ட் ஒன் எல்லுக்கும் உள்ள டிவைசபிள் ஆன்சர் என்ன ஆகணும், 7ஆல் டிவைட் ஆகணும். அப்போனா தான் எம் ரிலேட்டட் டு எல், தேர்ஃபோர் இட் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி இட் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். அதாவது ஒரு நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா அது வந்து அந்த நம்பர் அந்த ஆன்சரை வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். 7ஆல் டிவைட் பண்ணையில் ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சரை எதால் மல்டிப்ளை பண்ணலாம், 7ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி m - n 7ஆல் டிவைட் பண்ணையில் ஒரு ஆன்சர் ஆன்சர் கேன்னு கிடைக்குது, அதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அதே மாதிரி n - l மைனஸ் பண்ணையில் ஒரு ஆன்சர் கிடைக்குது பின்ற ஆன்சரு, அதை வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா டிவைசபிள் பை 7 சொல்கிறனால மல்டிபிள் ஆஃப் 7 மாற்றலாம். ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் எடுக்கையில் 7 × k + p அப்படின்னு வருது. மல்டிபிள் ஆஃப் 7 வரனால விச் இஸ் டிவைசபிள் பை 7. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சு படி, பக்கத்தில் பசங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. மல்டிபிள் ஆஃப் 7ன்றது விச் இஸ் டிவைசபிள் பை 7 அப்படின்னு அர்த்தம். ஓகே சொல்கிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.